வெள்ள நிவாரணப் பணிகள் தொடர்பாக தானாக முன்வந்து உயர்நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ரமேஷ்குமார் மூலமாக கேட்டு பெறலாம். ரமேஷ்குமார், சொல்லுங்க, இப்போ வெள்ள நிவாரணப் பணிகள் தொடர்பாக உயர்நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இதற்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க. சென்னையில் கடந்த வாரம் பெய்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புப்பட்ட பகுதிகளில் அந்த நிவாரணப் பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்றும், குறிப்பாக நிவாரணப் பொருட்களை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எடுத்து செல்லும்போது அரசியல் கட்சி ஒன்று அதை தடுத்து நிறுத்துவதாகவும், எனவே தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் கொண்ட ஒரு மைக்ரோ லெவல், அதாவது சிறு அளவில் ஒரு குழுக்கள் அமைத்து முறையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நிவாரணப் பொருட்களை வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் என்பவர் ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்தார். அந்த வழக்கை ஏற்கனவே நீதிபதி M. சுந்தரேஷ் விசாரித்து இன்று தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் அந்த வழக்கு நேற்று திடீரென்று முதன்மை அமர்வுக்கு, அதாவது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி புஷ்பா சத்யநாராயணன் ஆகியோர் அடங்கிய அந்த முதன்மை அமர்வுக்கு மாற்றப்பட்டது. அந்த வழக்கு தான் இன்று விசாரணைக்கு வந்தது. இருந்த போதிலும் அந்த வழக்கை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வழக்கை ஏற்க மறுத்து விட்டார்கள். இருந்த போதிலும் தானாக முன்வந்து, அதாவது சூமோட்டோ என்று அழைக்கக்கூடிய தானாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றமே அந்த வழக்கை பதிவு செய்து கொள்வதாகவும், குறிப்பாக அந்த ஒருங்கிணைப்பு பகுதிகள், அந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அந்த வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்குவதில் ஒரு முறையான ஒருங்கிணைப்பு இல்லை என்று தங்கள் கவலை தெரிவிப்பதாகவும் நீதிபதி தெரிவித்தாங்க. அது மட்டுமல்ல, அந்த நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைத்து வழங்குவது தொடர்பாக என்ன முறை பின்பற்றப்படுகிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள். இது தொடர்பாக அந்த வழக்கு விசாரணையின் போது அங்கிருந்த வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் நம்மிடம் இருக்கிற, அவரிடம் கேட்போம். சார், இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன? தமிழக மக்களின் மேல் உள்ள தங்களுடைய பரிவினையும் பாசத்தினையும் காட்டுகின்ற வகையிலே நான் போட்ட தனி வழக்கை உயர்நீதிமன்றமே தானாக முன்வந்து நடத்துகின்ற வழக்காக அதை மாற்றி, பொதுமக்களுக்கு நிவாரண பணிகள் முறையாக நடக்கின்றனவா, வாலண்டியர்ஸ் கொண்டாடுற, அவங்க சொந்த செலவில் கொண்டாடுற, அட் த காஸ்ட் ஆஃப் தர் பர்சனல் ரிஸ்க் ஆஃப் தர் லைஃப், அது அவங்களுக்கு முறையாக சேர்றதை தடுக்கிற சட்டவிரோதமான நடவடிக்கைகளை தடுக்கிறவங்களை நான் தடுக்கணும்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் இந்த வழக்கை தாங்களாகவே முன்வந்து அன்றைக்கு களத்திலே இறங்கி மக்களின் உயிரை காப்பாற்றிய கப்பற்படை, இராணுவப்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றிற்கு அவர்கள் எந்த விதத்திலே மக்களின் உயிர்களை காப்பாற்றினார்கள், அவர்களின் தேவைகள் என்ன, இதுபோன்ற இடர்பாடுகள் ஏற்படும் போது அவர்களுக்கு எந்தெந்த உதவிகள் தேவைப்படும் மற்றும் மாநில அரசுகள் இதுபோன்ற நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்காகவும் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை ஒன்றிணைத்து அந்த நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காகவும் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், இதுவரை எந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை முறையாக ஒரு அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டனர். மேலும் சாதி மதம் பாராமல் தமிழக மக்களுக்காக உழைத்த, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கை கொடுத்த அனைத்து மதத்தினருக்கும் அவர்கள் தங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டது மட்டுமல்லாமல், இது போன்ற சமயங்களில் தான் மானுடம் இந்த நாட்டிலே வாழ்கின்றது என்பதை தெளிவாக உணர்த்தி மக்கள் தாராளமாக முன்வந்து இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு தக்க பாதுகாப்பு வழங்கப்படும் என்பதை உறுதிப்படுத்தினர். இந்த வழக்கு விசாரணையின் போது அந்த நிவாரண பணிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த பொருட்கள் முறையாக அந்த நிவாரண பணிகளுக்கு தான் பயன்படுத்தப்பட வேண்டும். உடனடியாக, அதாவது ஒரு நீண்ட நாட்கள் வைத்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், குறுகிய காலத்தில் உடனடியாக விநியோகிக்கக்கூடிய பொருட்கள் என அதை பிரித்து அதுவாறு வழங்க வேண்டும். இந்த ஒருங்கிணைப்பு முறையை தான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். எப்படி ஒருங்கிணைக்கப்படுகிறது, எப்படி வழங்கப்படுகிறது என்ற கேள்வியை தான் அவர் முன்வைத்துள்ளார்கள். ரமேஷ்குமார், இப்போ இந்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் மூலம் மத்திய மாநில அரசுகள் தங்களது நிவாரண பணிகளை துரித கதியில் முடுக்கிவிடும் என்று நாம் எதிர்பார்க்கலாமா? கட்டாயம். ஏனென்றால் ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணையின் போது அரசு தலைமை வழக்கறிஞர் சோமயாஜி ஆஜராகி இந்த நிவாரண பணிகள் தொடர்பாக வீடு வீடாக கணக்கெடுப்பு பணி முறையாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் அரசு இயந்திரங்கள் முழுமையாக இந்த வெள்ள நிவாரண பணிகளுக்காக முடக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதையும் நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டனர். இருந்த போதிலும் சிறிய கவலை ஒன்றை தெரிவித்தனர். அதாவது அந்த ஒருங்கிணைப்பு பணிகள் தொடர்பாக தான் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். ஆகவே இந்த ஒருங்கிணைப்பு தொடர்பாக மத்திய அரசு, மாநில அரசு, இராணுவம் மற்றும் பேரிடர் மீட்பு மையம் இவை எல்லாம் வருகிற செவ்வாய்க்கிழமை ஒரு விரிவான அறிக்கை எப்படி ஒருங்கிணைக்கப்பட்டது, என்ன முறை பின்பற்றப்படுகிறது, எப்படி என்ன முறை வரும் காலங்களில் பின்பற்றப்பட வேண்டும் உள்ளிட்ட விவரங்களை ஒரு முறையாக ஒரு அறிக்கையாக அளிக்கும்படி உத்தரவிட்டுள்ளார்கள்.